எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அக்கா வா சரஸ்வதி, என்னம்மா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு? அதுவாக்கா, அஸ்வின் லீவ் இல்லை, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டான். அப்புறம் சரி நான் மட்டும் தானே பொறுமையாக வரலான்னு பார்த்தேன்க்கா. நான் கிளம்பி வெளியே வர டைமில் அவர் என்னை கூப்பிட்டு நீ மட்டும் இப்படி போனால் நல்லா இருக்காது, நானும் வரேன்னு சொல்லிட்டாரு. என்ன சரஸ்வதி சொல்கிற? அப்போ அவரும் வந்திருக்காரா? ஆமாக்கா, அதுவும் அவரே வரேன்னு சொன்னது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நேற்று நைட்டு கூட அஸ்வின் சொல்லிட்டு இருந்தான் 2 பேரும் போனாதான் நல்லா இருக்கும்னு. ஆனால் அப்போ கூட நாளாக வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் காலையில் திடீர்னு வரேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா. சரி இந்த மனுஷனா வரேன்னு சொல்கிறாரே, ஏன் விடணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன்க்கா. அங்கே தான் உட்காந்துருக்காரு. அட பரவாயில்லையேம்மா, அதிசயமா வந்திருக்காரு. சரி அவருக்கா வரணும்னு தோணி வந்திருக்காரு, அதே பெரிய விஷயம்தான். விடு, நீலாம் எதுவும் சொல்லாத. சரிங்கக்கா. அடடே, 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாங்க, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோங்க. லக்ஷ்மி, என்னங்க அமைதியாகவே இருக்கீங்க? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாந்தி. என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு எது சரியில்லையா என்ன? ஒரு மாதிரி சோகமாக தெரியுறீங்க. என்ன சோகமாக தெரியுறாளா? என்னாச்சுக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அது கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை சாந்தி. ஓ அப்படிங்களா? சரி சரி, ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, சரியாயிடும். சரிங்க. இவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட குற்ற உணர்ச்சியா இருக்கே. நான் என்னதான் பண்றது? இவங்க முகத்தை பார்த்து கூட என்னால சகஜமா பேச முடியல. இவங்க கிட்ட பேசாமலும் இருக்க முடியாது, ஆனா பேசவும் முடியல. என் மனசு படுற பாடு நான் என்னதான் பண்றது? இவங்க கிட்ட வெளிப்படையா எதையும் காட்டவும் முடியல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னப்பா, கல்யாண மாப்பிள்ள வந்ததுல இருந்து யாரையோ தேடிட்டே இருக்க மாதிரி தெரியுது. அதானே, தேடலனாதான் அதிசயம். தேடினா ஒன்னும் தப்பு இல்ல, நீங்க தேடுங்க தேடுங்க. சூர்யா, நீங்களுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பயும் போல நார்மலா தான் நிக்கிறேன். நான் போய் யாரை தேட போறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஓ அப்படியா? நம்பிட்டோம் நம்பிட்டோம். என்ன இவரு, நம்ம வந்து நிக்கிறோம், கொஞ்சமாச்சும் நம்ம பக்கம் திரும்பி பார்க்கலாம்ல. அவங்க கிட்டே பேசிட்டு இருக்காரு. நாம தான் காலையில இருந்து இவர்கிட்ட ஒரு மெசேஜ் கூட பண்ணல, ஏன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் போல. இவருக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்ல, நல்லா ஜாலியா நின்று பேசிட்டு இருக்கிறது பாரு. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தாதான் என்னவா? சூர்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க சும்மா இருங்க. சரி சரி, இவ்வளோ நேரம் யாரை தேடிட்டு இருந்தீங்களோ அவங்க வந்துட்டாங்கப்பா. கொஞ்சம் அந்த பக்கமும் திரும்பி பாருங்க, அப்புறம் கோச்சுக்க போறாங்க. ஏன்னா ரொம்ப அழகா இருக்க. ஓ சரி சரி. ஆமா, நீ என்ன இந்த சாரி கட்டியிருக்க? அன்னைக்கு வேற சாரி தானே எடுத்தோம். அத அப்புறமா கட்டிட்டு வருவேன். என்ன சார்? அப்பர்ணா, சரி சரி, ஒரு நிமிஷம். நம்ம 2 பேருக்கும் நிச்சயம் நடக்கும்ல. நீங்க கொடுத்த சாரிய தாம்பளம் மாத்திரப்ப என்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ நான் போய் அந்த சாரியை கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க பக்கத்துல ஜோடியா நிப்பேன். அப்புறமா தான் ரிங்கெல்லாம் மாத்திப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சம்பிரதாயம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் கட்டிட்டு வரேன். ஓ ஆனா அப்பர்ணா, அது எனக்கு இங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பக்கம் திரும்பி பாருங்க. என்னது இது? இவங்க 2 பேரும் என்னக்கா, இவங்க 2 பேரும் வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடா நிக்கிறாங்க. நாம தான் சொல்லியிருந்தோம்ல சம்மந்தியை நிக்க சொல்லலான்னு பார்த்தா இவங்க. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு கோமதி, ஆனா இதுல எந்த தப்பும் இல்லையே. என்னங்க இது, பொண்ணு வீட்ல இருந்து அப்படியே நிக்கிறீங்க, மாப்பிள்ளை வீட்ல இருந்து நாங்க வந்திருக்கோம்ல. டேய், நீங்க 2 பேரும் என்னண்ணா இப்போ? டேய், நாம தான் வேற ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோம்ல, நீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. என்னத்த? என்ன மாமா, 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? நிச்சயத்துக்கு டைம் ஆயிட்டே இருக்குல்ல. எங்க அண்ணாக்கு உங்க
பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல சம்மதமா? அம்மாடி, உங்களை பாக்குறப்போ என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. என்னாச்சு மாமா? எங்க அண்ணாக்கு முழு சம்மதம். நீங்க சம்மதம்னா தட்டை மாத்திக்கலாமே. மாத்திக்கலாம்டா. எங்க பொண்ணை உங்க அண்ணாக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கும் மனப்பூர்வமான சம்மதம். மாத்திக்கலாமா? சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. ஒரு வழியா தட்டு மாத்தியாச்சு. சீக்கிரம் சீக்கிரம் உங்க பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. எங்க அண்ணா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாரு? இதோ இப்பயே கூட்டிட்டு வந்துடுறோம். மாப்பிள்ளை வீட்ல இருந்து சொல்லி கேட்காம இருந்தா நல்லாவா இருக்கும்? இப்பவே நாங்க பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறோமா? சீக்கிரம் ஆகட்டும், நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. ஏங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரட்டுமா? நீங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இப்ப கட்டிட்டு வரேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீங்க இப்போ என்ன மனநிலையில இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் பேசலாம், சரியா? நான் போய் மாத்திட்டு வரேன். அம்மா வர கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சரி, அப்ப போயிட்டு வாங்க. என்னக்கா இது? இந்த 2 பிள்ளைங்களும் இவங்க வீட்டு பிள்ளைங்களே தானே? இவங்களே என்னக்கா தட்ட மாத்திக்கிறாங்க? அந்த மாப்பிள்ளை பையனுக்கு யாரும் இல்லையோ? அட ஆமா கலா, அது அந்த பையன் இருக்கான்ல, அந்த 3வது பையன் இருக்கானே, அவனோட ஃப்ரெண்ட் ஆட்டிருக்கு. அவனுக்கே அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அந்த பையனுக்கு யாருமே இல்லையா, அனாத ஆசிரமத்தில் வளர்ந்த பையன் தானா. பாத்தியாக்கா, இவங்கள மாதிரி பெரிய மனசெல்லாம் நமக்கு வராதுப்பா. மூத்த மருமகளும் அனாதாசிரமத்தில் இருந்த பொண்ணு தான். அவங்க பையன் காதலிச்சான்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா பிள்ளைக்கும் இந்த மாதிரியே ஒரு பையனை பார்த்துருக்காங்க. ஒருவேளை பிள்ளையும் ஏதாச்சும் காதல் பண்ணியிருக்குமோ? இருந்தாலும் இருக்கும், பார்த்துக்கோ. அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லுவாங்களா? இந்த புள்ள கொஞ்ச நாளா அவங்க ஸ்கூலுக்கே தானே வேலைக்கு போயிட்டு இருக்குது. அந்த ஸ்கூல்லையே தான் அவனும் பிரின்சிபலா இருக்கானாமா. யாருக்கு தெரியும்? ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க. பார்த்து பிடிச்சிருச்சோ என்னமோ, அதான் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அதானக்கா, நீ சொல்றதும் கரெக்டு தான். அப்படிதான் இருக்குமோ என்னமோ. சரி இரு, அவங்க தங்கச்சி வாரா, அவகிட்ட கேட்டு பார்ப்போம். ஏ கல்யாணி, என்னக்கா நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஆமாம், கேள்விப்பட்டது உண்மையா என்ன? என்ன கேள்விப்பட்டீங்க? அதுவா, உன் அண்ணன் பிள்ளைக்கு இப்போ நிச்சயம் ஆக போதில்ல. அவளுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கு யாருமே இல்லையாமா. அனாதாசிரமத்தில் இருந்த பையனாட்டு இருக்குது. ஆமாம், எப்படி இந்த மாதிரி ஒரு சம்மந்தத்தை போய் பிடிச்சிருக்கீங்க? மூத்த பையனுக்கும் மருமகளை அப்படி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நீலாம் இதுக்கு சொல்ல மாட்டியா? இப்படி இருந்தால் பின்னாடி காலத்தில் சொந்த பந்தம்னு யாருமே இருக்க மாட்டாங்களே, அது கூடவா அவங்களுக்குலாம் புரியாது? அட நீங்க வேறக்கா, நான்லாம் சொன்னா இவங்கெல்லாம் கேட்பாங்களா? அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான்க்கா பண்ணுவாங்க. மீறி நான் ஏதாச்சும் சொன்னேன்னா என் பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும், எப்படி பொண்ணு பார்க்கணும்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடாதன்னு சொல்லுவாங்க. எதுக்குக்கா எனக்கு வம்பு? நானே இங்கே தான் இருக்கேன். அப்புறம் இவங்க கிட்ட போய் அதையும் இதையும் சொல்லிட்டு வாங்கி கட்டிக்கிறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். அவங்க குடும்ப விஷயத்துலலாம் நான் தலையிடுறதில்ல. அதுவும் சரிதான். நாம சொன்னா இவங்க கேட்கவா போறாங்க? அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. அதான்க்கா. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். புதுசா வந்திருக்காளுங்களே 2 பேரு. வந்து கூட 3 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்ன, ஏதாச்சும் நல்ல செய்தி உண்டா? அதெல்லாம் எதுவும் இல்லக்கா. ஓ சரி. ஆமா, எப்படி நல்லா பேசுறாளுங்களா, பழகுறாளுங்களா? அந்த கொடுமையை ஏன்க்கா கேட்குற? இந்த கார்த்திக்கு பொண்டாட்டியா ஒருத்தி வந்திருக்காளே, சரியான வாயாடிக்கா. அவளுக்கெல்லாம் 4 எழுத்து படிச்சிருக்கோம், வேலைக்கு போகிறோங்கிற திமிரு. அந்த திமிரில் தான் ஆடுவா. வீட்டில் எந்த வேலையும் செய்யறதில்ல. எனக்கு சுத்தமாக மரியாதையே கொடுக்கறதில்லக்கா. வீட்டில் பெரிய மனுஷின்னு ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு பார்த்து செய்யணும், பிடிக்கணும். ஏதாச்சும் கேட்டால் பதில் சொல்லணும்னு இருக்குமா? எது கேட்டாலும் எதிர்த்து தான்க்கா பதில் சொல்லுவா. எதுக்குமே மரியாதை கொஞ்சம் கூட தெரியல அவளுக்கெல்லாம். அடுத்து ஒருத்தியை கூட்டிட்டு வந்தாங்களே, வந்த புதுசுல ஊமையாட்டம் அமைதியா இருந்தா. இப்ப பாருங்க, அவ்வளவாய் பேசுறா. நீ தான் இப்படி சொல்ற, ஆனா ஊருக்குள்ள நான் மருமகளுங்களை விட்டு கொடுக்காம பேசுறாளுங்க 2 மாமியாருங்களும். என் மருமகங்களும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமையா பேசுறாங்க. நீ என்னன்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க?
அக்கா நீ வேற ஊருக்குள்ள அப்படிதான்க்கா பேசுவாளுங்க. அவங்க மருமகளுங்களா அவங்க விட்டு தர மாட்டாங்க தான். ஆனா நான் அப்படி இருக்க முடியுமா? ஊர்ல நடக்கிறத சொல்லி தானக்கா ஆகணும். நானும் எத்தனை நாளுக்கா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி உங்களெல்லாம் யாரையாச்சும் வெளியில பார்க்குறப்ப தான் என் மனசுல இருக்கிறதே சொல்ல முடியுது. இவளுங்க பண்ற கூத்தெல்லாம் அவங்க மாமனார் மாமியாருங்க வேணா ரசிக்கலாம். நான் போய் அப்படி பண்ண முடியுமாக்கா? அதுவும் சரிதான் கல்யாணி. அவளுங்கள பார்க்குறப்பயே கொஞ்சம் திமிரா நடந்துக்கிற மாதிரி தான் தெரியறாளுங்க. அதான் பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்காளுங்கல்ல, அப்படிதான் இருக்கும். ம் இவளுங்க 2 பேரும் என்னமோ ஒழுங்கு மாதிரி அந்த பிள்ளைங்கள தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்க என்னமோ பாவம் அப்பாவியாட்டம் இருக்குதுங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காம இவ்வளோ பெரிய குடும்பத்தில் அனுசரிச்சு போதுங்க. அதுங்கள இதுங்க தப்பு சொல்லிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி மருமகளுங்க எல்லாருக்கும் கிடைச்சா வீட்டில் சண்டை சச்சரவே இல்லாமல் அமைதியாக இருக்கும். இவளுங்களும் இருக்காளுங்களே. அப்படி சொல்லு. அதான் உண்மை. சித்தி இவளா? இவ எப்ப வந்தான்னு தெரியலையே. ஆடாடுன்னு ஆடுவாளே ராங்கி ஆட்டம். என்னம்மா அனிதா? என்ன சித்தி நீங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள உட்கார வச்சு பேச மாட்டீங்களா? இப்படி அவங்களும் நின்றுட்டு இருக்காங்க, நீங்களும் எதுவுமே சொல்லாம பேசிட்டு இருக்கீங்க. உட்கார வச்சு பேசுங்க சித்தி. இந்த பிள்ளைய இவ்வளோ நேரம் தப்பு சொல்லிட்டு இருந்தாளுங்க. எவ்வளோ பாசமா பேசுது. ஆண்டி நீங்க 2 பேரும் ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இருக்கட்டும்மா பரவாயில்ல. நீ என்னம்மா கையில மாலையோட போற? அதுவா ஆண்டி, மாலை ரொம்ப நேரம் வெளியவே இருந்தா வதங்கிடும்ல ஆண்டி, அதனால உள்ள வச்சிருந்தோம். இப்போ பொண்ணு வர போறாங்க, அதான் ஆண்டி கொண்டு வந்தோம். நீங்களாம் உட்காருங்க ஆண்டி. ஓ அப்படியாம்மா, சரி. அம்மாடி நீ தான் இந்த வீட்டுக்கு கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு, ஆமா தானம்மா? ஆமா ஆண்டி. உங்களுக்கு கல்யாணம் ஆகி கூட 3 மாசம் ஆச்சு இல்லம்மா? ஆமா ஆண்டி. சரிம்மா, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். போ நீ போய் வேலையை பாருப்போ. சரிங்க ஆண்டி. நம்ம கண்ணே பற்றும் போல. புள்ள இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்காளே. ஆமாங்க லக்ஷ்மி, நல்லா பார்த்து மாப்பிள்ள வாங்கி கொடுத்துருப்பாரு போல. நல்லா இருக்கே புடவை. ஏங்க நீங்க இங்கே நிக்கிறீங்க, நீங்க போய் உட்காரலாம்ல. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். டேய் மச்சான், இவ்வளவு வெக்கப்படாதடா. கொஞ்சம் என் தங்கச்சி பக்கத்துல நின்னதுக்கு அப்புறம் வெக்கப்பட்டுக்கோ, சரியா? டேய் இவன் வருத்தன், சும்மா இருடா. சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் பார்ப்பது எட்டினின். அப்புறம்னா இந்த சாரில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நான் சொன்னல உனக்கு இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கும்னு. சூப்பரா இருக்க. என்னது ஓவா? இதுக்கு இவ்வளவுதான் ரியாக்ஷனா என்ன? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சொல்லுமா என்னாச்சு? இதுக்கு முன்னாடி கூட அங்க நின்னுட்டு இருக்கப்போ நல்லா சிரிச்சுதான் பேசிட்டு இருந்த. இப்ப என்னன்னா மூஞ்சி இவ்வளவு சோகமா இருக்கு? அது இங்க அங்க இருக்கப்போ ஒண்ணுமே தெரியல. இங்க நிக்கிறப்போ எல்லாரும் இங்கே பாக்குறாங்கல்ல, ஒரு மாதிரி. ஆமா, அப்புறம் இங்க தான் பாப்பாங்க. நம்ம 2 பேருக்கு தானே என்கேஜ்மெண்ட். ஸோ பொண்ணு மாப்பிள்ளை எங்க இருக்கோ அங்க தானே எல்லாரும் பாப்பாங்க. புரியுது, இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். இந்தாங்கப்பா 2 பேரும் மாலை எடுத்து அவங்க போட்டுக்கோங்க. ஏன்னா மோதிரம் மாத்துறதுக்கு டைம் ஆகுது பாத்தீங்களா? இந்தாங்கப்பா எடுத்துக்கோங்க 2 பேரும். சரிங்க மாமா. நெஞ்சில் மாமழை தந்து. சார் மேடம், வீடியோ கவரேஜ் போயிட்டே இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 பேரும் மோதிரத்தை மாத்திக்கோங்க. என்னம்மா ஸ்டார்ட் பண்ணலாமா? அத கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்ல. அப்பா ஒரு வழியா சிரிச்சிட்டியா? அப்புறம்னா இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். ஆனாலும் என்னன்னா எனக்குள்ள ஒரு சின்ன தயக்கம். ஏன்னா நான் அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நீ ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவியோ கோவப்படுவியோன்னு நான் கொஞ்சம் யோசிச்சேன் தான். ஆனா இப்போ நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு முடிவே ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் அந்த விஷயத்த சொல்லாம என்னால மறைக்க முடியல. அப்பன்னா அதுவும் உன்னை இப்படி பார்த்துட்டு என்னால நிஜமா சொல்லாம இருக்க முடியாது. என்ன விஷயம்? என்ன சொல்லணும்? அது அப்பர்ணா, நான் உன்னை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப
எனக்கு நிஜமா சொல்றேன், எந்த தப்பான தாட்டும் இல்லை. ஆனா உன்னை பார்க்க பார்க்க, உன்கிட்ட பழக பழக, உன்னோட கேரக்டர் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கே தெரியாம என் மனசுக்குள்ள நீ வந்துட்ட. நீ என் மனசுல இருக்கன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உன்கிட்ட நெருங்கணும், உன் மனசுலயும் நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு ட்ரை பண்ணி என்னென்னமோ ஆயிடுச்சு. இருந்தாலும் அது உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுக்கு அப்புறம் நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு எனக்கு தெரிய வந்தது. உன்னோட பாஸ்ட் எல்லாம் நீ என்கிட்ட சொன்ன. ஆனா என் மனசுல எப்பவுமே நீ மட்டும்தான் அப்ப நான் இருக்க. இதுக்கப்புறமும் உன்கிட்ட சொல்லாம என்னால உனக்கு மோதிரம் போட முடியாது. ஐ லவ் யூ அப்பண்ணா. இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடி திரிந்திடுமே. அப்பண்ணா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்ற. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை லவ் பண்றேன். ம். என்னது? நான் என்ன பதில்? இப்பவே உங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணுமா? ஆ அப்படின்னு இல்லை. ஆனா என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதான் சொல்லிட்டேன். ம். அப்புறம் என்ன? ம் எதுவும் இல்லை. திரும்பவும் கேட்குறேன், உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானே? ம். எனக்கும் சம்மதம். அப்போ மோதிரம் மாத்திக்கலாமா? ம். உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான், தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரித்தாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. பேரச் சொன்னாலே அது போதும், அதை கேட்டாலே அது போதும், நொடி கூட அனிதா, ம். என் தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கால? ஆமாங்க, பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கால. ரெண்டு பேருக்குமே மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை. அவங்களே கணவன் மனைவியா ஆகுறப்போ அவங்களுக்கு சந்தோஷம் இருக்க தானே செய்யும். ம் கரெக்டு தான். எப்படியோ நல்லபடியா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. சரிடி, என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கா. அதே மாதிரி நானும் சந்தோஷமா இருக்கணும்ல. ம். உங்களுக்கும் சந்தோஷமா தானே இருக்கு. அப்புறம் என்ன? இது சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் என் பொண்டாட்டி மாமா, நீங்க சரியே இல்ல. இங்க பாருங்க, இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா இருங்க. யாருக்கு அதுலயாச்சும் விழப்போகுது. பக்கத்துல தான் அக்கா, மாமா, நித்யா, ஆதி எல்லாரும் இருக்காங்க. யாராச்சும் கேட்டா தப்பா நினைப்பாங்க. சும்மா இருக்க மாட்டீங்களா? அது எப்படி மற்றவங்களுக்கு கேட்குற மாதிரி சத்தமாவா பேசுறேன்? உனக்கு மட்டும் கேட்குற மாதிரி தானே பேசுறேன். கார்த்தி, என்னண்ணா? இங்க பாருப்பா, எல்லாருமே இங்க தான் நிக்கிறோம். ஸோ எவ்வளோதான் மெதுவாக பேசினாலும் மற்றவங்களுக்கு கேட்க தான் செய்யும் கார்த்தி. அதனால கொஞ்சம் அண்ணா உங்களுக்கு கேட்டுச்சு, நல்லா தெளிவாக கேட்டுச்சு. அதனால தான் அண்ணா. உங்களை நான் தான் சொன்னேன்ல, எல்லாரும் பக்கத்துல தான் இருக்காங்க, கேட்கணும். தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாததெல்லாம் பேசுறீங்க. உங்களை ஏய் சரிடி, அண்ணா தானே, அதெல்லாம் ஒன்றும் தப்பா நினைச்சிருக்க மாட்டாரு. ம். அப்புறம்னா கால் வலிக்குதா? அதான் எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காரலாம். உனக்கும் கால் வலிக்கும்ல, ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்க. ம். ஆமாங்க, எனக்கும் ரொம்ப கால் வலிக்குது. உட்காரலாமா? சரி வா. ஆமாம், இந்த saree கட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க, ஏப்பா அந்த saree கட்டிட்டு வருவேன்னு. கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அப்ப அவ்வளோ அழகா இருக்க. ம். சும்மா சொல்றீங்களா என்ன? நான் கேட்டதுக்கு அப்புறம் பதில் வருதுன்னா? ஏய் இல்ல இல்ல இல்ல, நான் உண்மையா தான் சொல்றேன், ரொம்ப அழகா இருக்க. ம். என்னம்மா கீழே பார்த்துட்டு இருக்க? அப்புறம் நீங்க என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. அதனால தான் அப்ப நான் பார்த்துட்டே இருக்கேன். நீ வெக்கப்படுறப்போ எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? ம். இருக்கும் இருக்கும், சும்மா இருங்க. இப்பதான் அப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் நீ வெக்கப்படுறத பாக்குறேன். இது பார்க்க கூட ரொம்ப அழகா இருக்கு. ரசத்தி நீந்தா பூக்கோலம் போடத்தான் புள்ளிமான் புள்ளி எல்லாம் வாங்கி வருவேன். முல்லைப்பூ கம்புதா உன் கைய குத்த
பூத்தாதா ஊருக்குள் காம்பில்லாத பூ பூக்காதா. என்ன சம்பந்தி, அஸ்வின் வரலீங்களா? இல்லங்க, அவனுக்கு ஏதோ ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு கிளம்பிட்டான். அப்படியா, சரி சரி, அவனும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆ அடடே, வாப்பா ராமு. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சோ? ஆமாப்பா, இப்பதான் மோதிரம்லாம் மாத்திக்கிட்டாங்க. போட்டோ எடுக்கிறவங்க எல்லாம் போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அதான் நீங்க வந்து உட்காருங்க. அது ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங்கு முடிச்சிட்டு வந்துடலான்னு பார்த்தா மீட்டிங் முடியவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் வர லேட் ஆயிடுச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. அட என்னப்பா நீ, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எப்பவும் ஏதாச்சும் மீட்டிங் இருக்கு, வேலை இருக்குன்னு எந்த ஃபங்க்ஷனுக்குமே அவ்வளவா வரமாட்டேன். ஆனா இன்னைக்கு நிச்சயதார்த்தத்து ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கியே, ரொம்ப சந்தோஷம்ப்பா. இல்ல, நேத்து சாந்தி தான் வர சொல்லிட்டே இருந்தா. அப்புறம் சரி, இன்னைக்கு மீட்டிங்கும் கம்மியா தான் இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு போலாமேன்னு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இவங்க இவங்க நித்யாவோட அப்பா. நீ ரிசப்ஷன்ல பார்த்திருப்பல்லப்பா? பார்த்தேன், இருந்தாலும் சரியா ஞாபகம் இல்ல. வணக்கங்க. வணக்கங்க. மாமா வாடாமா, சொல்லுமா. மாமா உங்க எல்லாருக்குமே ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க மாமா. எடுத்துக்கோங்கப்பா. என்ன மருமகளே, இப்ப ஜூஸ குடிச்சா சாப்பாடு சாப்பிட முடியாதேமா? மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா சாப்பிடலாம். இப்போதைக்கு ஜூஸ் குடிங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு சாப்பிடுங்க, சரிங்களா? சரிடா. அங்க வந்திருக்கவங்களெல்லாம் கவனிச்சுக்கோங்கம்மா. மாமா நீங்க அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், சரிங்களா? சரிம்மா, எங்க மருமகளுங்க இருக்கப்போ எங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லு, நீங்க எல்லாத்தையும் பார்த்துப்பீங்க, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? சரிம்மா. சரிங்க மாமா.